அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, எனது வணக்கத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்களோ, எனது வணக்கத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்களோ என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அந்த வணங்க வேண்டும், சிரம்பணிய வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு சுஜூதை மறுப்பது கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு சென்று முஸ்லிமில் ஒரு செய்தியை பார்க்கிறோம். நபி அவர்கள் எல்லாம் சூரத்து இன்ஷிகாக்கை அதாவது ஓதுகின்ற பொழுது, அதாவது ஒரு சூரா சஜிதாவுடைய இன்ஷிகாக்கல்ல சம்பந்தப்பட்ட ஒரு சூறாவை ஓதுகின்ற பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால் சுஜூது செய்யறாங்க. அப்ப ஒருவர் என்ன செய்யறாங்க, மண்ணை கொஞ்சம் இப்படி கையில எடுத்து நம்ம தலையை வைக்க தேவையில்லை, இதே எனக்கு போதுமானதுன்னு சொல்லி இப்படி சுஜூது செய்யறாரு. அவர் காபிராக மரணித்தார், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி மரணித்தார் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்யறோம் நாங்க பார்க்கிறோம். உள்ளத்தில் ஒரு பெருமை இருந்திருக்கிறது, அது பிற்காலத்தில் வெளிப்படுகிறது. அந்த கொஞ்சம் செயல்பாடும் அவரது உள்ளத்துல நம்ம என்னத்துக்கு இப்படி சிரம் பண்ணிரோம், தலையை கீழே வச்சு கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு உணர்வு அவரை கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, பகிரங்கமாகவே அவரை குபுரில் கொண்டு போய் சேர்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் இபாதத் என்பது என்ன தெரியுமா, பலதிலும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒன்றே செஞ்சுட்டு இருப்போம். தொழுறத்துல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உம்ரா செய்யறதுல எங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கணும், தவாபு செய்வதில் இன்பம் இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறை 8 முறை ஏன் தவாபு செய்யணும் யோசிக்கிட்டு இருப்போம். நான் அடிமை என்பதை நிரூபிப்பதுதான் நோக்கம். கூடுதலா செய்ய செய்ய நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கூடுதலாக சுஜூது செய்ய நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான இடம் எது, சுஜூது தான். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான இடம் சுஜூது. காரணம் அது முழுமையாக அவன் பணிஞ்சிக்கிற இடம் தான். அது முழுமையாகவே அவன் பணிந்திருக்கின்ற இடம். ஆக முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இந்த வித்தியாசமான முறையில் இஸ்லாம் பலவிதமான வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நான் அடிமை என்கின்ற அந்த சிந்தனையை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அப்ப அதுல எங்களுக்கு ஒரு இன்பம் வர வேண்டும், அதுல கூடுதலான இன்பம் எங்களுக்கு வர வேண்டும், கூடுதலான ஆர்வம் வர வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, யாருக்கு அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதில் எங்களுக்கு கடுமையான ஒரு இன்பம் வர வேண்டும். அதற்கேற்ற அது கொண்டு செயல்பட வேண்டும். நிறைய வணக்க வழிபாடுகளை வித்தியாசமாலாம் செய்ய பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அடிமை என்று நிரூபிப்பது இதன் மூலம் தான் என்கின்ற பதிவுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகளை கூடுதலாக செய்வதற்கு இஸ்லாம் வலியுறுத்திய மாதம் தான் ரமலானுடைய மாதம். ரமலானுக்கென்று இந்த நோன்பு நோட்பதை தவிர பிரத்யேகமான எந்த அமல்களையும் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. குர்ஆனும் சுன்னாவும் எந்த ஒரு அமலையும் சொல்லித் தரவில்லை. இத்திகாஃபா இருந்தாலும் கூட வெறுமனே பள்ளியில் இருப்பதற்காக இத்திகாஃப் அல்ல. இத்திகாஃப் என்று எதற்காக தெரியுமா, அந்த பள்ளியிலே இருந்து கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக. வெளியே டச் ஒன்று வைக்காமல் உள்ளே இருந்து கொண்டே எனது வணக்க வழிபாடுகள் செய்வதற்காகத்தான் இத்திகாஃப் என்கின்ற அந்த சிந்தனையும் கூட. அது அல்லாமல் இஸ்லாம் ரமலானுக்கென்று பிரத்யேகமான எந்த அமலையும் சொல்லித் தரவில்லை. ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், கைஃப கான கியாமு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்டவுடன் என்ன சொல்கிறார்கள், அதாவது ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ நபியர்கள் 11க்கு மேல் அதிகரித்தது இல்லை. இந்த செய்தியில் என்ன விளங்கு தெரியுமா, ரமலானுடைய இரவு தொழுகையும் அந்த ரமலான் அல்லாத இரவு தொழுகையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான எந்த வணக்க வழிபாடும் செய்யவில்லை. ரமலானில் செஞ்சதைத்தான் வெளியே செய்தார்கள், வெளியே செய்யத்தான் ரமலானிலும் செய்தார்கள். ரமலானில் என்று வித்தியாசமாக எதுவும் செய்யவில்லை, கூடுதலான அமல்கள் எதுவும் செய்யவில்லை. அப்படி என்றால் ரமலானில் என்ன சிறப்பு, நோன்பு பிடித்தலை தவிர வேறு என்ன சிறப்பு இஸ்லாம் வைத்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமலான் அல்லாத காலங்களில் செஞ்சதை விட ரமலானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை கூடுதலாக செய்தார்கள், அழுத்தமாக செய்தார்கள், மிகவும் கூடுதலாக அதில் ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, ரமலானில் யார் ஈமானோடும் கூலி எதிர்பார்த்தும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான் அல்லாத காலங்களில் இது இல்லை, ரமலான் அல்லாத காலங்களில் இது இல்லை. ரமலானில் இரவில் எழும்பி தொழுவதற்கு இருக்கின்ற நன்மையை ரமலான் அல்லாத காலங்களில் இஸ்லாம் வைக்கவில்லை. அப்ப ரமலானில் தொழுகின்ற அந்த தொழுகைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எண்ணிக்கையில் கூட இல்லை, புதிய அமல்கள் இல்லை, ஆனால் கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் கவனம் எடுத்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரமலானில் கவனம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ரமலான் ஒரு வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு மார்க்கம்.
அதான் மாதம் வணக்க வழிபாடுகள் கூடுதலாக செய்ய வேண்டிய மாதங்களில் ஒன்று. மற்றைய காலங்களில் பொய் சொல்லக்கூடாது, மற்றைய காலங்களிலும் எனது தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆனால் ரமலானில் மல்லம் எத கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதா தஆமஹு வ ஷராபஹு. அவர் என்னது பசியில் இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, மோசமான வார்த்தைகளையும் கெட்ட வேலைகளையும் விட்டு விடாது விட்டால் அல்லாஹ்வுக்கு அவர் தாகத்திருப்பதிலும் பசியில் இருப்பதிலும் எந்த தேவையும் கிடையாது. இதே ரமலான் அல்லாத காலத்திலும் இதேதான், ரமலான் அல்லாத காலத்திலும் இதுவே தான். ஆனால் ரமலானில் பிரத்யேகமாக இஸ்லாம் அதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம், பிரத்யேகமாக அதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அப்ப ரமலானி எதுக்கு முக்கியத்துவம் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு முக்கியத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடங்களிலும் நிறைய முறையில் குர்ஆன் ஓதுவார்கள். ஆனால் ரமலானில் மாத்திரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாரு, குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக என்ன செய்வார்கள், இதுவரைக்கும் இறக்கப்பட்ட குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப ரமலானில் அதுக்கு ஒரு வலியுறுத்தல் இருக்கிறது. கடைசி 10களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தால் தங்களது ஆடைகளை அவிழாத வண்ணம் இறுக்கமாக கட்டிக்கொண்டு தங்கள் மனைவிமார்களை எல்லாம் வணக்கத்திற்காக எழுப்பி விடுவார்கள். இரவு நேரங்களில் நாங்களும் எழுப்புறோம் தான் சகர் செய்யறதுக்காக வேண்டி. நாங்கள் என்ன செய்யறோம், 2 மணிக்கு எழுப்பிடுறோம், டக்குன்னு என்னது எல்லாத்தையும் உறப்புக்கு பாலுக்கெல்லாம் ஆக்கணும் என்பதற்காக வேண்டி 2 மணிக்கே என்னது எழுப்பட்டி விட்டு நாங்கள் தொழுதுட்டிக்கிறோம், அல்ல நம்ம தூங்கிட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவியே எதுக்கு தெரியுமா எழுப்பினாங்க, ஒரு ஆள் சோத்துக்கு ஒரு ஆள் கறிக்கண்டெல்லாம் இல்லை, 9 பேரை எதுக்கு எழுப்பினார்கள் சொன்னா வணங்குவதற்கு மாத்திரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், இரவு நேரத்தில் எழுப்பி விட்டார்கள். மற்ற நாட்களை நாங்கள் பார்க்க அப்படின்னா ஆயிஷா நாங்கள் தூங்கி கண்டிப்பாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவார்கள், சுஜூதுக்கு போகின்ற பொழுது ஆயிஷா காலை சுருக்கிக் கொள்வாங்க. இது எப்ப, ரமலான் அல்லாத காலங்களில். ரமலான் காலங்கள் ரசூலுல்லாஹ் எழுப்பி விடுவார்கள், தொழுங்க வணங்குவதற்காக, அதாவது எழுப்பி தொழ வைப்பார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரமலான் என்பது வணக்க வழிபாடுகள் கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட ஒரு மாதம், கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட ஒரு மாதம். ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இரவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எப்படி தொழுகிறாங்கன்னு சொன்னா, வளமையாக வந்து வீட்டில் தொழு ரசூலுல்லாஹி அந்த ரமலான்ல என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில் உள்ள ஒரு பாயை எடுத்து கொஞ்சம் அப்படி சுத்திட்டு பள்ளிக்குள்ள இந்த மாதிரி கதவுன்னு சொன்னா அந்த மாதிரி கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹி உள்ளுக்கு தொழுகிறாங்க. சில நேரம் தொழணுன்றதுக்காக வீட்டில் தொழாம இங்க வந்து தொழுகிறாங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதுறாங்க. அந்த நேரத்தில் பின்னால சஹாபாக்கள் பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க போலிக்குன்னு சொல்லி பின்னால வந்து என்ன செய்யறாங்க, வரிசையில் நிற்கிறாங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால தொழுகிறாங்க. ஒரு நாள் அப்படி ஆயிட்டா, 2வது நாள் நல்ல கிரௌட் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க என்பதற்காக வேண்டி பின்னால் இன்னொரு கிரௌட் வந்து என்ன செய்து நிற்குது. இப்படி 2வது நாள் தொழுகின்ற நேரத்தில் இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஒரு 4வது தொழுகையை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, மத்த மிஞ்சினதை தொழுவிச்சா நல்லா இருக்குமேன்றாங்க, பிந்திய இரவையும் முழுமையாக தொழுவித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். இது அதாவது அபூ தாவூத் அல்லது திர்மிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. கேட்டவுடன் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சிறப்பு ஒன்று சொல்றாங்க, இன்னஹு மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமுல் லைலா. எவர் இமாம் தொழுகை ஆரம்பத்திலிருந்து தொழுகை ஆரம்பித்த நேரத்திலிருந்து கடைசி வரைக்கும் இமாமோடு தொழுகிறாரோ, இமாம் முடிக்கும் வரைக்கும் தொழுகிறாரோ, அன்று இரவு முழுதும் தொழுத கூலி அவருக்கு எழுதப்படும் என்று சொன்னார்கள். அன்று இரவு முழுதும் அதாவது எழுந்து தொழுத கூலி அவருக்கு எழுதப்படும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் பிந்திய மத்த தொழுவிக்கல போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க, நீங்க வந்து நான் முடிக்கும் வரைக்கும் தொழுதீங்களே அதுக்கே உங்களுக்கு என்னது ஒரு இரவுக்குரிய கூலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அடுத்த நாள் வராங்க, அடுத்த நாள் வரல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. சஹாபாக்கள் கணக்கிறாங்க, சத்தம் போட்டு பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் வரல. சுபஹுக்கு வராங்க, வந்து சொல்றாங்க, நேத்திரவு நீங்க எல்லாம் கணச்சதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் கூட நான் எதை பயப்பட்டேன் என்று சொன்னால், இன்னி ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும் ஹாதிஹி ஸலா, இந்த தொழுகை உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்று தான் நான் அஞ்சினேன். இந்த தொழுகை உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்று தான் நான் அஞ்சினேன். ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்கள். நீங்கள் ஆர்வத்தில் நிறைவேற்றுறதும் தொடர்ந்து நிறைவேற்றுறதுக்கும் வித்தியாசம் இங்கே. ஆர்வத்தில் நிறைவேற்றுவதற்கும் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கும் என்னது வித்தியாசம் இருக்கு. ஃபர்லாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் செய்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தொழுகின்ற தொழுகையிலேயே ஃபர்லு தொழுகை தவிர மற்ற அனைத்தும் அவனது வீட்டில் தொழுவதுதான் மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். அவனது வீட்டில் தொழுவதுதான் மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். சொல்லி அப்ப இங்க பாருங்க என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் என்பதனால எல்லாருக்கும் ஒரு சிறப்பு சொல்றாங்க. ஜமாத்தாக ஒருவருக்கு ஓதுறதுக்கு தெரியாம அல்ல நீண்ட நேரம் நிற்பது தெரியாம ஜமாத்தாக தொழுதால்
அவருக்கும் என்னது முழு இரவும் தொழுத கூலி இருக்கிறது. அதே நேரத்தில் வீட்டில் தொழுதால் அவருக்கும் ஒரு அதை விட சிறந்த ஒரு கூலி என்னது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் வீட்டில் தொழுவதை ரசூலுல்லாஹ் சிறந்த என்று சொன்னது காரணம் என்னவென்றால் நம்ம உறங்கிட்டு தான் எப்பயும் என்ன செய்வோம் வீட்டில் சொன்னால்